ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ கண்டினியூஸாக பை பண்ணிட்டு தாங்க. இன்றைக்கும் எஃப்ஐஏ 2400 கோடி பை பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து 4 நாளாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணி ஹையரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புல் ரன்னா இண்டிகேட் பண்ணுது. 3 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சார்ட் மார்னிங்கே கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து கண்டினியூஸாக புல்லிஸ்னால் மத்தியானம் ஒரு 12:30 சைட்வேஸ் வந்துடுது. காலைல மார்னிங்லேருந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸ் புல்லிஸு, அப்புறம் ஒரு 1 hour சைட்வேஸு, அங்கேருந்து இன்னொன்று ஒரு 100 பாயிண்ட்ஸு புல்லிஸு, மொத்தம் 270 பாயிண்ட்ஸ் புல்லிஸில் எடுத்துரு. இதுன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 500 அதே நான் ஃபாலோ பண்ணிடுறேன். பேங்க் நிஃப்டி, ரிலையன்ஸ் எல்லா ஸ்டாக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிடுது. நம்ம பிசிஆர் பார்ப்போம். பிசிஆர் பார்த்திங்கன்னா ஒரு 235 பியரிஸ் காமிச்சிது. பட் நிஃப்டி வந்து அப்வர்டு மூமெண்ட் நான் போயிடுது. சென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சென்சஸும் அதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் சென்சஸ் வந்து 1க்கு மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு சென்சஸ் எக்ஸ்பைரி பார்ப்போம். 1 மேலே இருக்குது. ஓப்பனிங் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டியில் வந்து புட்னா நிறையா லைட்டாக இருக்குது. கால் வந்து அன்வைண்ட் ஆகிட்டு பிலோ ஸ்ட்ரைக்கில். ஸோ இதுவே ஹெவியாக ஒரு புல்லிஸை நான் காட்டுறது. நெக்ஸ்ட் வீக் வந்து புல்லிஸாக நான் ரைட் பண்ணித்தாங்க. நெக்ஸ்ட்டு மந்த் எக்ஸ்பைரி பார்த்திங்கனாலும் இப்போதைக்கு புல்லிஸானா ரைட் பண்ணிடுறாங்க. ஸோ பிசிஆர் எல்லா மந்த்துமே புல்லிஸானா இருக்குது. சென்சஸ் பார்ப்போம். சென்சஸும் புல்லிஸ்னா இருக்குது. எஃப்ஐஏ டேட்டாஸ் பார்ப்போம். கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா இண்டஸில் பியரிஸாக எடுத்தாங்க. இண்டஸ் ஆப்ஷன்லேயும் பியரிஸான எடுத்தாங்க. காலை நெட்டாக ரைட் பண்ணி எடுத்துகிறாங்க. புட்டை வந்து பை பண்ணி எடுத்துகிறாங்க. எஃப்ஐஏ பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்ட்ராங் புல்லிஸில் எடுத்தாங்க. ஸோ நாளைக்கு டெஃபினட்டாக ஒரு கேப் அப் ஆனால் ஓப்பன் ஆக போகுது. நாளைக்கு மார்க்கெட் மேலேனா போகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிஃப்டிலேருந்து ஆல்ரெடி நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கொஞ்சம் போயிடுது. நம்ம போட்ட ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 37 ஆர்டர் கிட்ட போட்டு இருக்கோம். 32 ஆர்டர் போட்டு இருக்கோம். பொசிஷனை போய் பார்ப்போம். ஒரு 23,300 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணி வைக்கிறோம்.
அதில் பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸ்டாடர் போட்டு இருக்கோம். 3 வீக்கில் வந்து போட்டால் அது சென்சிபிளை பார்ப்போம். நம்ம போட்ட ஸ்டாடரு தான். பிரேக் ஈவன் வந்து அப் சைடு வந்து 24,885. நாளைக்கு எப்பயும் ஒரு கேப் அப் ஆனால் ஓப்பன் ஆகிற மாதிரி 50 காட்டுது. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 1200 rupees லாஸில் போயிட்டோம். நாளைக்கு இதே இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ்னு 14 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். 14 பாயிண்ட்ஸ்னால் இந்த 14 into 75 ஒரு 1050 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 1200 1050 பாயிண்ட்ஸை நம்ம கெயின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் அப் ஆனால் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுது. எவ்வளோ கேப் அப்னு நாளைக்கு மார்னிங்கு டேட்டாஸு பார்ப்போம்.